நண்பர்களுக்கு வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு மோர் குடித்தாலே சூப்பராக இருக்கும். அதுவும் இன்னும் சாஸ் மசாலா பவுடர் போட்டு மைல்டாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் குடிக்கும் போது வேறு லெவலில் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்ப்போம். நல்ல ஹெல்த்தியான இந்த சாஸ் மசாலா பவுடர் ரெடி பண்ணி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் 1 வருஷத்துக்கு மேலேயே வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு வெயிலில் காய வைக்கிற இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மண் போக வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைஸ் இஞ்சியை எடுத்துட்டு நல்லா அலம்பி தோல் சீவி குட்டியாக நறுக்கிப்போம். ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயில் அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் தோல் சீவி எடுத்துட்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துப்போம். இதை வெயிலில் வச்சு காய வைப்போம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் மொறுமொறுன்னு இந்த மாதிரி காஞ்சு போய்டுறது. இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான சாமான் 125 ml கப்பில் 1 கப்பு தனியா, 1 கப்பு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ரொம்ப சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருகி போச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறும், கசப்பு வரும். மெயினாக சோம்பு ஓமம்லாம் டக்குன்னு வறுந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம காய வச்சதையும் அதோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிப்போம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சா சூப்பரான ஹெல்த்தியான சாஸ் மசாலா பவுடர் ரெடி. இப்போது மசாலா சாஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒருத்தருக்கு தேவையான அளவு 1.5 கரண்டி புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துட்டுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றும் போது ரொம்ப நல்லா ஃபைனாக இருக்கும். குடிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அந்த சாஸ் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் சுகர் கொஞ்சம் சேர்த்துப்போம். விப்பரில் ஒரு திருப்பிட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் சேர்த்தா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு சர்விங் கப்பில் மாற்றி மேலே கொஞ்சம் திரும்பவும் அந்த சாஸ் மசாலா பவுடரை தூவினோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப நாள் நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.